வெல்கம் டு சாட் பார்வை. நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய அந்த V-Guard இண்டஸ்ட்ரீஸ் ஸ்டாக்கில் டபுள் பாட்டம் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறது நம்மளை பார்த்துக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் இயர்ஸ் நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் நம்ம இப்போ கரண்ட் இயருக்கு வரலாம். ப்ரீவியஸ் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டம் இங்கே ஃபார்ம் ஆயிருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த பாருங்கள், எக்ஸாக்டாக இந்த இடத்துல ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆயிருக்குது. இங்கே ஒரு ஹை வச்சுருக்காங்க, இங்கேருந்து ஒரு லோ வந்திருக்காங்க, தென் ஸ்மால் ஹை வச்சுருக்காங்க, தென் இங்கேருந்து பாருங்கள் எக்ஸாக்டாக அதே இடத்துல ஒரு லோ வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்த அவங்க பிரேக் பண்ணும்போது, இந்த ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டை அவங்க பிரேக் பண்ணாங்கன்னா ஒரு 5% மூவ்மெண்ட் கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க. நம்ம எப்பவுமே 5% தான் வைப்போம். டே டைம் ஃப்ரேமில் 5%ங்கிறது ஒரு டீசென்ட் ப்ராஃபிட்டோட வெளியே வந்துடலாம். ரிஸ்க் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எப்படி நம்ம வந்து டபுள் பாட்டமை உடனே கண்டுபிடிக்கிறோன்னா, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போனால் உங்களுக்கு டபுள் பாட்டம் வந்து சார்ட்டை நீங்கள் அதிகமாக நேரம் சார்ட்டுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த ஒரு பேட்டர்னில் நீங்கள் நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ண போனால் உங்களுக்கு தெரிஞ்சிடும் சீக்கிரமாக. இப்போ வேறு எங்கே இருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல பாருங்கள் ஒரு டபுள் பேட்டன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு ஹை நல்லா ரேலி கொடுத்து ஹை போயிருக்காங்க. ஸோ அங்கேருந்து லோ வந்திருக்காங்க, இங்கேருந்து ஒரு ஸ்மால் ஹை வச்சுருக்காங்க, இங்கேருந்து சேம் லெவலில் ஒரு லோ வச்சுருக்காங்க. இங்கேருந்து இந்த ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் அவங்க பிரேக் பண்ணும்போது நல்லா ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம மினிமம் ஒரு 5% ப்ராஃபிட்டோட வெளியே வந்துடுவோம். பார்க்கலாம் எக்ஸாக்டாக எந்த இடத்துல அவங்க பிரேக் அவுட் பண்ணணும்னா இந்த இடத்த இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு 5% ப்ராஃபிட் போயிருக்காங்களாம் பார்க்கலாம். ஆமாம், எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 5% மேலே போயிருக்காங்க. ஸோ நம்ம 5%ங்கிறது ஒரு டீசெண்டான ப்ராஃபிட்டோட வெளியே வந்துடலாம், ரிஸ்க்கை கம்மி பண்ணிவிட்டு. ஸோ வேறு எங்கே இருக்குங்கிறத பார்ப்போம். இப்போது நான் டே டைம் ஃப்ரேம் வச்சனால கொஞ்சம் ஈஸியாக நமக்கு அனலைஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். எப்பவுமே டே டைம் ஃப்ரேம்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதான் நல்லது. நிறைய நாய்ஸை அவாய்ட் பண்ணலாம். அதில் அப் ட்ரெண்டில் தான் போயிருக்கு ஸ்டாக்கு. இந்த இடத்த நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் பாருங்கள். இங்கேருந்து ஸ்டாக்கு ஒரு ஃபுல் டவுன் ட்ரெண்டில் வந்திருக்காங்க, இங்கே வரைக்கும் வந்திருக்காங்க. ஸோ இங்கேருந்து ஒரு சின்ன ஹை வச்சுருக்காங்க, இந்த ஹை வச்சுருக்காங்க. இந்த ஹைலேருந்து சேம் லெவலில் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு லோ வச்சுருக்காங்க. இப்போ இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணி அவங்க வெளியே போனாங்கன்னா, ஸ்டாக் மூவ் பண்ணிச்சுன்னா ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட்டு கிடைக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த எக்ஸாக்டாக இந்த பாயிண்ட்டு நம்ம இதிலேருந்து ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட்டு நல்ல வால்யூமோடு வெளியே போச்சுன்னா ஒரு 5% ப்ராஃபிட்டோடு வெளியே வந்துடலாம் மினிமமாக. ஓகே, இந்த லெவலோட வெளியே வந்துடலாம். இப்போ ரிவர்ஸ் எடுத்து போயிட்டுருக்காங்க, பார்க்கலாம் மார்க்கெட்டில் எதனால் நடக்கும். நம்ம யாருக்கும் எந்த ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் எதுவும் கொடுக்குறதில்ல, ஜஸ்ட் எஜுகேஷனல் பர்பஸ்க்காண்டி தான் அந்த வீடியோவில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கிறோம். நீங்கள் உங்களுடைய ஓன் ரிசர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டாக்கை என்ட்ரு ஆகிறது எக்ஸிட் ஆகிறத பார்த்துக்கோங்க. நம்ம வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.